வேலுண்டு வினையில்லை. வணக்கம். நான் இன்றைய பதிவில் மகர ராசிக்கான குரு பெயர்ச்சி பலன்களை பற்றி கூறுகிறேன். குரு ஒரு முழு சுப கிரகம். வருகிற மே மாதம் 14ஆம் தேதி குரு பகவான் ரிஷப ராசியிலிருந்து விலகி மிதுன ராசிக்கு இடம்பெயர்கிறார். சுமார் 1 வருட காலம் அங்குதான் இருப்பார். மனிதனுக்கு நடக்கக்கூடிய கெட்ட சக்திகளை தடுக்கக்கூடிய ஆற்றல் குருவின் பார்வைக்குத்தான் இருக்கிறது. மகர ராசிக்கு குரு 6ஆம் வீட்டிற்கு வருகிறார். மகரத்துக்கு 3ஆம் வீட்டிற்கும் 12ஆம் வீட்டிற்கு அதிபதி 6இல் மறைவது ஸ்தான பலன் பெறவில்லை எனினும் பார்வை பலம் பெறுகிறது. மகரத்துக்கு 10ஆம் வீடான துலாம் வீட்டில் குருவின் பார்வை படுவதால் உத்தியோகம் மாற்றங்கள் ஏற்படும். பதவி உயர்வு, ஊதிய உயர்வு அடிப்படையில் பணியிட மாற்றம் ஏற்படும். 6ஆம் இடத்து குரு இடமாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன. மேலும் மகரத்துக்கு 12ஆம் இடமான தனுசு ராசியின் மேல் குருவின் பார்வை படுவதனால் சுப விரயங்கள் ஏற்படும். வீட்டில் மங்கள காரியங்கள் ஏற்படுவதற்கான அனுகூலம் உண்டு. ஒரு கடனை வாங்கி மற்றொரு கடன் அடைக்கக்கூடிய நேரம் இது. அடுத்தது மகர ராசிக்கு 2ஆம் இடமான கும்ப ராசியில் குருவின் பார்வை படுவதனால் பொருளாதார நெருக்கடிகள் இருக்காது. அன்றாட மற்றும் மாதாந்திர செலவுகளை சமாளிக்கக்கூடிய தேவையான பணம் வந்து சேரும். குரு எப்படியாவது நிறைவேற்றி விடுவார். மகரத்துக்கு குரு யோக கிரகம் இல்லை எனினும் தன் சுப பார்வையால் பல நல்ல பலன்களை வழங்குவார். குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்வார். குருவின் பரிபூர்ண அருளால் மட்டும்தான் எந்த ஒரு நல்ல காரியத்தையும் நடத்த முடியும். கல்வித்துறையில் அறிவு சார்ந்த எல்லா விஷயங்களும் எல்லாருக்கும் புலப்படும். கடந்த 7.5 வருடங்களாக சனியின் பிடியில் சிக்கி தவித்தவர்கள் இந்த மகர ராசிக்காரர்கள் தற்போதுதான் அதிலிருந்து விடுபட்டிருக்கிறார்கள். குரு 6ஆம் இடத்தில் இருப்பது கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்பது போல் மகர ராசிக்கு இந்த ஓராண்டு காலம் விபரீத ராஜயோகமாக மாறும் காலம் இது. இதனால் தெம்பும் புதுவித தைரியமும் கிடைக்கும். 2இல் ராகு வருவது அபரிமிதமான பொருளாதார வளர்ச்சி ஏற்படும். வாக்குவன்மை ஏற்படும். சொத்து பிரச்சனை யாவும் தீரும். வங்கி கடன் அடையும். வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் வரும். கடல் கடந்து செல்லக்கூடிய யோகமும் கிடைக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை யோகம் கூடும். சர்ப்பத்தோடு இருக்கக்கூடிய நாகம்மன் கோயிலுக்கு சென்று பாலாபிஷேகம் செய்வது நன்மையை தரும். நன்றி, வணக்கம்.